வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு நம்ம பயணிக்க போகும் இடம் நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பொருளின் உள்ளுலகத்துக்கு. அது யாருன்னு தெரியுமா? நீர். நீர் இல்லாம பூமி எப்படி இருக்கும் தெரியுமா? மரம் இல்ல, விலங்கு இல்லை, மனிதர் இல்லை. நம் அழகான கிரகம் ஒரு பொடியான பாலைவனம் மாதிரி இருக்கும். ஆனா நம்ம பூமி அதிசயம் என்ன? அதுல நிறைய நீர் இருக்கு. அதனால்தான் நாம் வாழ்கின்றோம். நீரின் சுழற்சி. வாட்டர் சைக்கிள். ஒரு நாள் சிறுவன் ஆதி பள்ளி பின்னால் இருக்கும் குளத்தை கண்டு நின்றான். அவன் கேட்டான், மிஸ், இந்த தண்ணீர் ஏன் ஒரே இடத்தில் இருக்காது? சில நேரம் உலர்ந்து போகுது, சில நேரம் நிரம்பி வழிகிறது. அவனுடைய அறிவியல் ஆசிரியர் சிரித்தார். ஆதி, நீருக்கு எப்போதும் ஒரு பயணம்தான். அவர்கள் வானத்தை பாயிண்டிங் செய்து விளக்கத் தொடங்கினாள். 1. ஆவியாகும். எவாபரேஷன். சூரியன் வெப்பத்தால் நீர் மேலே நீராவியாக பறக்கிறது. ஷின்னு. மேகம் உருவாகும். காண்டன்சேஷன். மேலே சென்ற நீராவி குளிர்ந்து மேகமாகிறது. மோ. மழை. பிரெஸ்பிடேஷன். மேகம் கனமாகி மழையாக கீழே விழுகிறது. ஷோ. திரும்ப குளம், ஆறு, கடல். கலெக்ஷன். அது மீண்டும் நிலத்துக்கு வரும். இதுதான் நீரின் சுழற்சி. நீர் வானத்துக்கு போய் மீண்டும் பூமிக்கு வருது. நீர் எப்போதும் சுற்றிக்கொண்டே இருக்கும் என்று மிஸ் சொன்னார். ஆதிக்கு ஆச்சரியம். நீருக்குள் என்ன இருக்கு? அடுத்த நாள் ஆதி ஒரு துளி தண்ணீரை மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தான். அந்த தண்ணீர் துளிக்குள் சிறிய பாக்டீரியா, நுண்ணுயிர்கள், மணல் துகள்கள், கனிம உலோகங்கள். ஆதி சொன்னான், மிஸ், நீருக்குள்ளே உயிர்கள் இருக்கின்றனே. மிஸ், ஆமாம் ஆதி, நம்ம கண்களுக்கு தெரியாத சிறிய உலகம் அது. நீர் எப்போதும் சுத்தமல்ல. பியூரிஃபிகேஷன். அவரது பள்ளியில் நீர் சுத்திகரிப்பு நாள் நடந்தது. ஆதி மற்றும் நண்பர்கள் 3 பாட்டில்களை கொண்டு நுண்ணறை, காட்டன், மூ. கழுவாத தண்ணீர். அவர்கள் ஒரு சிறிய வடிகட்டி செய்தார்கள். கழுவாத தண்ணீரை அதில் ஊற்றிய போது முதல் அடுக்கு மணல் அழுக்கை அடக்கியது. 2ஆம் அடுக்கு பருத்தி துகள்களை பிடித்தது. கீழே பாய்ந்த தண்ணீர் சற்று சுத்தமாக இருந்தது. ஆதி, அருமை, இதுதான். தண்ணீர் எப்படி சுத்தமாக்கப்படுகிறது? நீர் எப்படி மாற்றமாகிறது? அவரது குளிர்சாதன பெட்டியில் ஒரு பனிக்கட்டி இருந்தது. ஆதி அதை கைப்பிடியில் வைத்தான். அது உருகத் தொடங்கியது. மிஸ் விளக்கினார். நீர் குளிர்ந்தால் பனி, பனி வெப்பமானால் நீர், நீர் அதிக வெப்பமானால் நீராவி. நீர் 3 வடிவங்களில் இருக்கும். திட, பனி, திரவ, நீர், வாயு, நீராவி. இதுதான் நீரின் 3 அவஸ்தைகள். ஏன் கடல் தண்ணீர் உப்பு? ஆதி வியப்புடன் கேட்டான். மிஸ், ஏன் கடலில் உப்பு அதிகம்? மிஸ், ஆறுகள் மலைகளை தள்ளி வரும்போது பாறைகளில் இருக்கும் நுண்ணிய உப்புகள் மெல்லக் கடலில் சேர்கின்றன. ஆனால் கடல் நீர் ஆவியாகும் போது உப்பு கீழேதான் இருக்கும். அதனால்தான் கடல் உப்பு. நீர் ஒரு சூப்பர் ஹீரோ. நீர் இல்லாம தாவரங்கள் செத்து போகும், விலங்குகள் உலர்ந்து போகும், மனிதனுக்கு உணவு கிடையாது, பூமி வெறிச்சோடி போகும். நீர்தான் நம்ம பூமியின் உயிர்க்குரல். ஆதியின் நீர் பாதுகாப்பு முடிவு. ஒரு நாள் ஆதி மரத்தில் ஒரு குட்டி பறவை தாகத்தால் தவித்ததை பார்த்தான். அன்று முதல் வீணாக நீரை ஓடாமல் பறவைகளுக்கு தண்ணீர் வைக்கும் பானை, பள்ளியில் நீர் சேமிப்பு போஸ்டர் எல்லாம் செய்ய ஆரம்பித்தான். மிஸ் பெருமையுடன் சொன்னார், ஆதி, நீருக்கு நீ மனிதன் அல்ல, உண்மையான நண்பன். அறிவியல் உறுதிமொழி. பாகம் 9. நான் நீரை மதிப்பேன். நான் தேவையான அளவு மட்டுமே பயன்படுத்துவேன். நான் சுற்றுச்சூழலை பாதுகாப்பேன். நான் பூமிக்கு ஒரு நல்ல குட்டி விஞ்ஞானி ஆகுவேன். பாகம் 9 முடிஞ்சது.